ஐயா ஐயா எங்க ஓட்டுது மனுஷன் கடைக்கார ஐயா யாரும் நிக்கிறீங்களோ? கடையை திறந்து உடங்கப்பா போட்டுதலுங்க. வேற வேற இந்த மனுஷனுக்கு காதும் கேட்காது. ஒரு செவிட்டு மனுஷனை கொண்டு வந்து விட்டு கிடாது கடையில். அவங்கள என்னடாண்டா அங்க ரெண்டு டாக்கத்தை அடி அதை அடி இது அடி முழு சாமானையும் கொண்டே கடைகளுக்கு போடண்டு ஒரே ஆக்டிங். இந்த ரெட் வேலைக்கு சேர்ந்து மனுஷன் படுற வாடு ஒவ்வொரு கடையடா ஏறுகிறாங்க வண்டி கிடாக்கு. கண்ட கண்ட இந்த மாதிரியான ஒரு பெட்டி கடைகளுக்கு வந்து சாமான் கொடுக்க வண்டி கிடாக்கு. ஐயா வெறும் செம்மறியடா வந்து வாச்சுது அழிஞ்சு. அண்ணா ஆளில்ல போரு அதுல ஆடி சைட் ஆடி அந்த இதோட ஆடிங்க மரத்தோட கீழே நிப்பாட்டுங்க வார இந்த வாரம் நிப்பாட்ட அதுல சைட்டா நிப்பாட்டு அதுல கொண்டார வெத்தலையை கொண்டார அதுல நிப்பாட்டு வார அழியல் டிரைவரை கொண்டு வந்து விட்டு கிடாங்க என்னோட விசேரம். அவன் 5 நிமிஷத்துக்கு இருக்கும் அவன் வெத்தலை திண்டு துப்பு படம் துப்பி கொண்டு திரிகிறான் பேய். அது இங்க நிப்பாட்டு மொக்க பேதார் அதுக்குள்ளே மண்டை தெரியும். என்ன நீங்க நிக்கிறீங்களா அதுக்கு ஐயா இல்லையோ? அப்பர் இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாத்தனா எல்லாம் கேட்டனா அப்பா பற்றி கிழிச்ச எல்லாம் கேட்டனா. நான் கீழே பருப்பு கொண்டு போனோம் கீழே பொறுக்கி கொண்டு இருந்தேன். ஆக்கள் இல்லையோன்னு பாத்தனா என்ன சொல்றீங்கன்னு பாத்தேன். உங்களோட நினைப்போல் எல்லாம் அப்படி கிடக்க. நீங்களே இந்த பருப்பு சீனிகளை கீழே கொட்டுறீங்க கொட்டி போட்டு அப்புறம் அதே அள்ளி மூட்டையில கட்டி வச்சு போட்டு சனத்துக்கு கொடுக்குறோம். அதை எலியடாப்பா எலி வந்து அரிச்சரிச்சு கீழே கொட்டி அப்ப 1 கிலோ 2 கிலோ எலி அரிச்சல கொட்டி போட்டு போ வடிவா அல்லுங்க வடிவா பொறுக்குங்க எல்லாத்துக்கும். அப்பா இல்லையோ ஐயா இல்லையோ? அப்பா இல்ல நீங்க போட்டு ப்ரோ வாங்க. அவர் கொஞ்சம் சாமான்கள் எல்லாம் முடிஞ்சுதான் கொண்டு வந்து போட சொல்லி போட்டு போட. அண்ணையோ தம்பியோ தெரியாது என்னன்னு சொன்னா அன்றைக்கு நான் இல்ல அப்பரட்ட பேக்காட்டி கொஞ்சம் சாமானா கொடுத்துட்டு போயிட்டான். அதுல முக்காவாசி பழுதாகி போச்சு. ஆறு அந்த ரெப் பண்ண தெரியா பாத்து கொண்டு இருக்கேன். அது கண்ட ஆக்கள் எல்லாம் பெறாங்களா? உதாரணப்ப உங்களோட அப்பா கண்டைக்கே சொல்லி போட்டு போனா என்ன சாமான்னாலும் எனக்கு அடிங்க எந்த பொண்ணுக்கு அடிங்க நாங்க கொண்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்லி போட்டு போனோம். நீங்க கண்ட ஆக்கிட்ட வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் கொண்டு வந்து போடுறேன். ரக்க சொல்லட்டேன் வேண்டாம் வேண்டாம் கதவத்திர வேண்டாம் மங்களுக்கு வேண்டாம். என்னண்டா ஏன் வேண்டாம்ன்றீங்க? சாமான் கிடக்கண்ணு எங்க கிடக்கு திரும்பி பாருங்க கிடக்கும். இதுல 4 தொங்குது அதுல 2 பெட்டி கிடக்கு இதுல ஒரு பிக்சர். ஐயோ இந்த நாளே விக்கலாம நாள் இருக்கு. என்ன எத்தனை ஆயிரம் கடையை முழு பேரும் சாமான்கள் வாங்கி அடுக்கி வச்சுக்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டோர்கள் பெரிய பெரிய பல்பொருள் வாணிபங்கள்ல அது வியாபாரம் போகுது. இங்க இருக்கிறவன் இங்கப்பா வாங்குற கறிக்க தூள் போடுறாங்க இல்லையாப்பா சில பேர். அதே போடுறாங்கல்ல சொல்லுங்க. உங்களோட ஊர்ல கடையில ஒரு தூள் விக்கிறீர்கள் இல்ல? நீங்கள் வாங்கி போடுங்க அப்ப சனம் வாங்கி போடும். நான் மினக்கட்டு நானே மில்லில கொண்டு அரைச்சு போட்டு கொண்டு வச்சுக்கிறேன். நல்ல தூள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி நல்ல தூள்களை தயாரிச்சு வச்சாலும் இந்த சனம் வாங்கு. சரி கதையை விடுங்க. எனக்கு அங்கால நிறைய கடைகள் கிடக்கு. சரி கடையை போட்டு வாங்க. என்ன சாமான் போடுவோம்? என்ன இல்ல எல்லாம் கிடக்கு. என்ன இப்படி காய்க்கிறீங்க நீங்க பாத்தியா? இல்ல என்ன போடுவோம்னு சொல்லுங்க. இந்த சனமே வருது நானே வியாபாரம் இல்ல கடுப்புல தெரியுது. என்ன பிஸ்கெட்கள் குறைஞ்சு கிடக்கு. ஒரு 100 பிஸ்கெட் வேற நல்ல கம்பெனி இல்ல பிஸ்கெட்ல ஒண்ணு போட்டுருக்கேன். அப்ப நீங்க பிஸ்கெட்டுங்க கொடுக்குறீங்க எல்லாம் கிடக்கு. சகல சாமானும் கிடக்கு. ஒரு 100 பட்டியை கொண்டு சொல்லுங்க. 100 பட்டி என்ன பெரிய இது இந்த ஜனம் வாங்க இல்ல பிஸ்கெட் சும்மா 98 போடும். அப்ப அண்ணே தயவு செய்து இந்த சாமான் வேண்டாம் அண்ணே. இருக்கிற சாமான நம்ம வித்து போட்டு அதுக்கு என்ன வந்து முந்தி கேட்கிற மாதிரி இடம்பெயர்ந்த காலத்துல இருக்கிற மாதிரி காப்போத்தல் எல்லாம் கேக்குது இல்லப்பா. காப்போத்தல் நல்லெண்ணெய் காப்போத்தல் தேங்காய் எண்ணெய் அன்றைக்கு வந்து கேக்குது. நெய் கிடக்கு போடுவோம். நெய் இல்ல இல்ல ஒன்றுமா. ஐயோ இந்த சேனல் நெய்யே வாங்காப்பா. இந்த ஊர்ல இருக்க இந்த சேனல் நெய் சாப்பிடுறேன். எங்கட ஊர்ல நெய் சாப்பிடுறேன். உங்களோட ஊர் ஜனம் எல்லாம் சொத்தியா நடந்தது. அதுக்கு நான் மட்டை வச்சு கட்டி கொண்டு திரிகிறேன் நிமித்தி. அதுக்கு சத்து இல்ல.
நல்ல சாமான இல்ல இல்ல சத்தான சாப்பாடுகளை வாங்கி சாப்பிட இல்ல நீ டாக்குத்துறையில கேக்குற சத்தான சாப்பாடு மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நீங்க அரே நீங்கள் என்னண்டா நான் கனவேர்வாளிகள் ரெப்பன்னு சொல்லி கொண்டு வராங்கல்ல மண்டே கழுவி வித்து போட்டு இங்க அப்பறட கொடுத்துட்டு போறீங்க அந்த ஆள் இங்க சனத்தட்ட அடி வாங்க பேச்சு வாங்கி கொண்டு தெரியுது உங்களுக்கு இப்ப இந்த சத்துமா பேக்கெட் வந்து சத்துமா பாக்கெட் ஓடாண்ணே ஓடாண்ணே தயவு செய்து கொண்டு போங்க ஐயோ உங்களை கும்பிட்டு கேட்க கொண்டு போங்க ஊர்ல இருக்கிற சின்ன குழந்தைகள் இதுகளுக்கு வந்து பள்ளிக்கூடம் போக முதல் சின்ன பிள்ளைகள் நேசரிகளுக்கு போக முதல் சத்துமாவை புழைச்சு கொடுத்தா தான் அது நல்ல ஆரோக்கியமா போய் படி ஐயோ அது நேசரியில சாப்பாடு உணவு திட்டங்கள் எல்லாம் செய்து கொடுக்குறாங்க அதுக்கு நாங்க ஒன்னும் தலையிட பிறகு எதுக்கு பூந்து பாக்குறீங்க போடும் இல்ல இல்ல சாமான மருந்து குளிசல் எல்லாம் முடிஞ்சது இல்ல தலையடி குளிச 4 விரட்டும் அது என்ன கொம்பனி என்ன பிராண்ட் தெரியாம நான் வாங்கி போடுறேன் நல்ல பிராண்ட் இல்ல இப்ப வார போட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க தலை இருக்கா தலையடி இருக்கா போடுங்க ஐயோ கொஞ்சத்தை சனத்துக்கு வருத்தமே வருது இல்ல முதலாவது அதுகள் என்னத்தை சாப்பிடுவோம் சத்தான சாப்பிடாட்டி நல்லா தான் இருக்குது சாதாரண குளிசியே போகுது இல்லையப்பா அப்ப வருத்தம் பாரத்துக்கு ஏதாவது வரதோ அப்ப இல்ல பெருங்க இது உங்களுக்கு மாக்கள் கடை கொண்டு வரணும் மாக்கள் நல்ல கொம்பனி மாவெல்லாம் மாக்கள் கடை கொண்டு வரணும் நல்ல அண்ணே ஜூஸ் பேக்கெட் என்ன தரட்டும் இல்ல கரைச்சு குடிக்க இல்ல ஜூஸ் பேக்கெட் ஐயோ இதுகளப்பா ஜூஸே குடிக்காதப்பா ஜூஸ் குடிக்கீங்க 3 நேரம் சோறத்தா சாப்பிடுற இப்ப இனி வார இது ஃபுல்லா வெயில் காலம் விளங்குதா வெயில்களுக்கு நீங்க திரிஞ்சு எல்லாம் கறி போய் வந்துருவீங்க அப்ப வீட்டுகளுக்கு என்ன செய்யணும் ஜூஸோட வாங்கி கொண்டு ஒரு காலம் ஜூஸ் கடையிலயோ விக்கிறத வாங்கி குடிக்காது நப்பி இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் தென்னீர் அடிக்கிற நீங்க களவா புடுங்கி அத ஒட்டிக்கா குடிக்கிறதா மற்றபடி இந்த ஊர்ல இது வழிய விக்கிறது வாங்க நம்ம விருச்சே விற்க போறோம் ஜூஸ் வேண்டாம் தயவு செய்து ஒரு சாமானும் வேண்டாம் இல்லாட்டி அப்புறோட வந்து கதைங்க இதெல்லாம் நல்ல கொம்பனி சாமான் இல்ல ஐயோ அன்றைக்கு ஒரு தான் சாக்லேட் காலத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டான் இந்த காலத்தினமே கொண்டாடாது காலத்துக்கு வெளிநாட்டு சாக்லேட் கொடுத்துட்டு போனவனா அவன் ஒருதான் தண்ட காலையை கொடுத்தாண்டு காதலியோட வந்து நிக்கிறான் அருவா சாக்லேட் வாயில பிரச்சனை வந்து நிக்கிறான் இது வெளிநாட்டு சாக்லேட் கேட்கிறான் நீங்கள் வெளிநாட்டு சாக்லேட் பேர்ல போலியான சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க பெரும்பாலும் நீங்க தான் இருக்கு இல்ல எங்கட கம்பெனிகள் அப்படி செய்யறே இல்ல உங்களுக்கு வேற என்ன பேக்கெட் வேணும் என்ன வேணும் கும்பிட்டு கேக்குறேன் உங்களுக்கு இந்த பிஸ்கட் எல்லாம் கொஞ்சம் தரட்டும் ஐயோ ஒன்றும் வேண்டாம் கிடக்கண்ண நல்ல கம்பெனி எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் வேண்டாம் நான் சொல்றேன் கேளுங்க ஜூஸ் பேக்கெட் ஒரு அடி என்ன உங்களுக்கு குறைச்ச 20 போடுறேன் சரிதானே ஜூஸ் பேக்கெட் மற்றது பிஸ்கட் என்ன பிஸ்கட் போடுறேன் ஒரு 40 பட்டியை போடுவோம் 40 பட்டி வாங்கி பிஸ்கெட்டும் வாங்காது பின்னேற சாப்பிடவே இல்ல அது பிரிச்சு கிடாக்கு தானே ஐஸ்கிரீம் எத்தனை ஒரு 50 பட்டி தான் ஐயோ இது ஐஸ்கிரீமே குடிக்காதப்பா விளையாட்டு போட்டினா அந்த சூப்பு தடியை வாங்கி குடிச்சு கொண்டு தெரியல பெரிய பள்ளிக்கு எல்லாம் விளையாட்டு போட்டி வருது பிள்ளைகள் தான திரியுங்கள் எப்படியும் ஐஸ்கிரீம் வாங்கி அதுக்கு அந்த பக்கெட் அந்த முதல் 10 ரூபா வித்த ஜூஸ் இருக்கு அது இப்ப 20 ரூபா போகுது அதைத்தான் குடிக்குது சரி உங்களோட பிராண்ட் எல்லாம் 110 ரூபா 120 ரூபா போகுது ஐயோ அது போனா போறாங்க தயவு செய்து போறாங்க இந்த கடையை நாசம் மறக்க போறீங்க 50 கப்பும் 30 சொக்கும் தாரு ஐயோ அதொன்றும் வேண்டாம் எனக்கு ஒரு 2 கிலோ பருப்பு போடுங்க 2 கிலோக்கு மேல பருப்பு போடாது 2 கிலோ பருப்பு மற்றது இந்த தூள் பேக்கெட்டும் கிடக்கு வீட்டை தூள் அரைச்சு வச்சுக்கிறேன் பக்கெட் தூள்ல ஒரு கொஞ்சம் தேயிலை பக்கெட்ல கொஞ்சம் தந்துட்டு போங்க என்ன பிரச்சனைன்னா பருப்பு கொன்றே இல்ல தூள் வந்து இவங்களை அரைக்கிறேன் நான் எங்கட விட்டு அரைச்சு வச்சுக்கிறேன் வேணும்னா உங்களுக்கு கொண்டு தரேன் பில்லுங்க உங்களோட வீட்டு அரைச்சா நீ உங்களோட வீட்டு கொண்டே கொடுறாப்பா எங்கட வீட்டு பிலாமரம் இருக்குல்ல அது இப்ப 4 பிலாப்பழம் காய்ச்சி நீ ரெப்போட வேற என்ன வரைக்க மெதுவா இந்த வாகனத்துல ஏத்தியான் தாரன் நீங்க வித்து போட்டு செய்யறாங்க இந்த கடை ஓட்ட கடையை வச்சு கொண்டு இருக்க இது ஒரு பெரிய கடையா மாத்த இல்ல ஐயோ எனக்கு மாத்த தேவையில்லை ஆக்கள் வரி நம்மளோட கடைக்கு கொடுங்க வியாபாரம் கொடுங்க என்ன கதை ஜெஃப்னா மற்றும் வன்னி டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் நம்பகமான ஃபாஸ்ட் டெலிவரி மூலம் கேக், சாக்லேட், ஃப்ளவர்ஸ், கிட்ஸ் டாய்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் எசென்சியல் பிளான்ஸ் உட்பட உலகின் எந்த பாகத்துல இருந்தாலும் உங்களோட அன்புக்குரியவர்களுக்கு சிறந்த பரிசுகளை அனுப்ப நம்பகமான இணையதளமா SSYAL.com அறிமுகப்படுத்துறோம். பேபால், பேங்க் டிரான்ஸ்பர் போன்ற வசதிகளோட ஆர்டரை எளிதா உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மேலதிக தகவல்கள் மற்றும் ஆர்டர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. அம்மா புண்ணா குடிக்கிறவா உங்களோட கடையில பார்த்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்தா
எங்களை நாங்க கொண்டு வந்து தருவோம், எத்தனை வேணுமெண்டா கொண்டு வந்து தருவோம், ஒன்னா சாப்பிட்டு பாருங்க. இந்த ரசாயனம் கலந்த ஒன்றும் வேண்டாதீங்க, இதெல்லாம் வீட்டை நாங்கள் வீட்டு அதை சொல்லாதீங்க, ரசாயனம் கலந்ததுன்னு சொல்லாங்க. நீங்க வேணுமெண்டா கொடுத்துட்டு போங்க, வேற ஒன்றும் கொடுக்காங்க. கொண்டாங்க. நல்லா இருக்கு. நல்லா ஒவ்வொரு நாளும் எத்தனை கொண்டு வரணுமெண்டா நான் கொண்டு வந்து தருவேன் அண்ணா. இப்ப நான் கொஞ்சம் ஓடும் போதே இல்லை ஓட அது உருண்டு போகும், உருட்டி கிடக்கு. சரி அக்கா இதுல ஒரு பின்னேறதுக்கு ஒரு 30 கொண்டாங்க. நீங்கள் இதை சாப்பிடுங்க, வீட்டையும் கொடுத்து சாப்பிடுங்க. சரி சரி 30 கொண்டாங்க. எவ்வளவு படி தருவியல் போல்? நாங்கள் 60 ரூபாய்க்கு விற்கிறோம். நாங்கள் ஏன்னா எங்களுக்கு ஒரு 55 தந்தா தானே ஒரு 5 ரூபாய். என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய கம்பெனி எல்லாம் வேண்டுறீங்க? ஐயோ கம்பெனி கடையில பாத்தீங்களா? கடை வரும் ஒரு பட்டி கடை, இதை வச்சா நான் ஜாவறேன். அங்க எல்லாம் காசு சொன்னோன்னா கொடுக்குறீங்க, எங்களுக்கு மட்டும் காசு பேரம் பேசி தாரியா நீங்க? எங்களுக்கு தெரியலாம் தானே பார்த்து. சரி 60 கண்டா நான் 70 விற்கணும். சரி 60 கொண்டாங்க, 70 பார்த்து விற்பம்பர். வேற வாராக்கட்டையும் சொல்லுங்க. சரி சரி நான் வித்து பாப்பேன். பார்த்து நல்ல நான் டேஸ்டா தானே இருக்கு. நீங்க சரி நான் 30 பண்ணாக்கு வித்து பாக்குறேன் அக்கா. அது சரிப்பட்டா தான் நாங்கள தொடர்ந்து எடுக்கலாம். இதெல்லாம் எல்லாம் சரியில்லைங்க, இல்ல சின்ன பிள்ளைகளுக்கு கூடாதுங்க ரசாயனம் கலந்ததெல்லாம். ஐயோ அதான் ரெப்னிக்கு அதுக்கு முன்ன சொல்லாங்க நீங்க. சரி நான் 30 பின்னேரம் கொண்டு வரேன். ஓ சரி 30 கொண்டாங்க நீங்க. சரி ஓகே. சரி அண்ணே எல்லாம் எழுதியாச்சு. என்ன நான் பார்த்தளிட்டேன், என்னென்ன இல்ல எல்லாம் பார்த்தளிட்டேன். குருணைக்கா நெஞ்ச என்னடா அப்பர் விரட்டும் இருக்கிற கொஞ்சம் சாமானே இது விற்க முடியல பாருங்க. கொஞ்சம் சாமான் எழுதினா சரியோட பாருங்க. ஜூஸ் பாக்கெட் 20. ஐயோ டிக்கெட் வந்து 40 பட்டி. கடவுளே சரிதானே? இது வந்து மாப்பட்டி ஒரு 50. அடுத்தது என்னடா அப்ப நான் கல்யாணம் 30. அதுல சொக் 30. மற்றது ஷாம்போ பாக்கெட் 100 பாக்கெட். சோப் வந்து 100 பட்டி. பேனா 500. கொப்பி 100. கொப்பி 200. பேனா 500 நோட் இங்க படிக்கிற பள்ளியில 30 பேர். அடிரப்பர் 20. சரிதானே? கட்டர் 4 கட்டர்மா போட்டுக்கிறாங்க. இதுகள் எல்லாம் கத்தியால கத்திரிக்கோளாம் கத்தியால தீட்டுற குரூப் பண்ண. ஐயோ தம்பி பாரதா இறக்காதே, கொஞ்சம் இறக்க கொண்டு வர தம்பி இறக்காதே, இறக்காடா சும்மா இதெல்லாம் போட்டு விக்கணும் வேணாம். சும்மா தம்பி வாரத்துல இறக்காத இங்க ஒரு சாமானும் வேண்டாம். இல்ல போடாது. இவ்வளவு கடையை திறந்தோட சாமான் போடாம இருப்பியா? இவ்வளவு நேரத்துக்கு நீங்க வந்த காரன் சாமான் வந்து வாங்கினதும் இப்போ அக்கா வந்து வந்துட்டு போறோம். அக்கா வந்து அவ தான் சண்டை வியாபாரம் செய்யறக்கு வந்துட்டு போறாங்க. அது பரவாயில்ல. அப்படித்தான் பூசணிக்காய் கொண்டுங்க, பப்பாசிக்காய் கொண்டுருங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து இஞ்சாம்பிக்குங்க. நேற்றோரும் பசங்க கூட்ட கொண்டு வந்துட்டு போறான். அது பரவாயில்ல. கடை திறந்தா கடையில 4-5 சாமான் இருக்கவன். ஐயோ இல்லாம வெறும் பட்டியும் வெறும் போத்திலும் வச்சுக்கிற இந்த கடை கண்டறியா? ஐயோ இந்த 4-5 சாமானே நான் விற்க இல்லையா? அது பரவாயில்ல. இவ்வளவு பில் பொச்சு கயிறு கொண்டு பொச்சு கயிறு வேண்டாம். இருக்கிற கயிறே ஒரு தரம் வாங்கல. இந்த ஊராக ஒன்னும் கட்டுறாங்களும் இல்லை, வேலையும் அடைக்கிறாங்க இல்லை. அண்ணன் தயவு செய்து இறக்காதேங்கோ. அண்ணன் இந்த குருணைக்காங்க இறக்காம மூட்டை மூட்டையாக கொண்டு வரானே. என்ன நவளியாரு எழுஞ்ச இருக்கிற காசு எவ்வளவு பாருங்க. 5000 தான் கிடக்கு. குறைச்சி தந்துட. இதுதான் இந்த கிழமையான் ஜாவாரமே. நீ 1000 சொச்சம் வருது. உணவு எல்லாம் குறைச்சி 1750 ரூபாய் பார்க்க பாவமா இல்லையா? பெரிய ஊர்ல பெரிய பெரிய நகரத்துல இருக்கிற கடைகளுக்கு கொண்டு இப்படி மண்டைய கழுவி கொடுங்க. தயவு செய்து இங்க பாருங்க, இங்க ஒரு ஷாம்போ பாக்கெட்டுக்கு எல்லாம் எவ்வளவு வருது? ரூபா வருது. இதை பாருங்க, பிஸ்கட்டுக்கு 30 ரூபா வச்சு விற்கலாம். இங்க சோப்புக்கு 20 ரூபா வச்சு விற்கலாம். பேனைய பாருங்க, இஞ்சி பாருங்க, கொப்பி எல்லாம் விற்கலாம். ஒரு பொருள் வித்தாலே உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபா எல்லாம் வருது லாபம். நல்லபடியா வரும். ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, முன்னேறலாம். தானே பிஸ்கட் பட்டியா கொண்டு ஐஸ்கிரீம் அண்ணன். ஐயோ வங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ செய்து இங்க வியாபாரம் திறந்ததுக்கு வியாபாரம் மூட இல்ல. எவ்வளவு மூட்டை மூட்டையா கொண்டு வரேன். கடவுளே எல்லா ஜாமானும் கூட என்ன கொண்டு வைத்து பில் 1750 ரூபா 740 ரூபா. அப்புறம் வரதான் வாங்கலாம். இல்ல வைக்கிறேன், அது கணக்குல போடுங்க. ஒன்னும் செய்யலாம், நான் ஒன்னும் செய்யலாம். அங்கோட வைக்கிறேன். சாமான் எல்லாம் அடுத்து அடுக்கிறேன். இருக்கட்டும், நான் அடுக்கிறேன். இந்த பக்கத்துக்கு ஒரு 50 ஐஸ்கிரீம் அடுக்கு. இதை வைங்க, இதை வைங்க. மிச்ச காசு அப்பர் போட்டு விடுவேன். இன்னும் 10,700 10,000 இல்ல. நான் இப்ப மிச்ச காசுல கொடுக்கணும் மக்களுக்கு. 5000 எனக்கு அங்க கொம்பனில டாக்கெட் அடிக்கணும். நீங்க டாக்கெட் அடிக்கொண்ட காரி கொண்டு எல்லாத்தையும் தேடிச்சு போட்டு போறீங்கப்பா. ஒரு நாள் எங்களை பெட்டி கடைன்னு யோசிக்கிறீங்களோ? பெரிய பெரிய அந்த அவரு ஸ்டோர்ல கொண்டே கொடுங்க. உங்களை 1 கிலோமீட்டர்ல கிடக்கு. எனக்கு ஒரு நாளைக்கு 70-75 கடை காட்டணும். காட்டினா தான் எனக்கு தமர சம்பளம் கூட்டுவாங்க. நீங்க காட்டணும் பண்ணாக்காண்டி நாங்கள் விற்கிறோம். சனம் வாங்கணும் இல்ல. அவங்க இடைக்கு எங்களுக்கு சாப்பாடு தாராங்களுக்கு. நான் எந்த காசுலாம் சாப்பிட்டு தெரியும்.
எவ்வளவு கரைச்சல வேற எங்கட கடையை பார்த்து கூட பாவம் மாதிரி தெரியல கேக்குறேன். இல்லைங்க பழடி விட்டு அராஜகம் நடத்த செய்கிறீங்க நீங்க. ஒரு ரெப்பனரில அராஜகம் செய்யற தேவை செய்யுது எங்களுக்கு. நான் ஒரு கடைக்காரன் விருப்பப்படாத சாமான ஏதாச்சும் போத்து தள்ளி போட்டு போயாங்க. மற்ற என்ன உடுப்பு துவைக்கிற ஒன்றும் தேவையில்லை. இங்க தேய்ச்சாலும் துவைக்காத போங்க. இருக்கிறதுல வித்து முடியல, இதுக்குள்ள உடுப்பு துவைக்கிறதுல அது துவைக்கிறேன் கனம் முஞ்ச கிடக்குற ஒன்றுமே வாங்கி துளையுது. நானே கடை மூட போறேன் தம்பி. நான் ஒன்றும் தேவையில்லையா அப்போ மிச்சர் வகைகள் பருப்பு வகைகள். ஐயோ இதுகள் 3 நேரம் அல்வா வகைகள் இல்ல. 3 நேரம் சாப்பாடை தவிர வேற ஒன்றும் வாங்குதல் இல்ல. சரி நீங்க அதுக்கே என்னண்டு வந்து வாங்குதல். 1/4 கிலோல பாதியே தாங்கும். சீனி அவர்தான் நேற்று வரான். ஒரு மூடி சீனி கேட்கிறான் அவரு. பருப்பு கேட்க 1/4 கிலோல பாதி என்ன நான் கிராம் கணக்கெல்லாம் கொடுத்துட்டு 25 கிராம் 50 கிராம் கொடுத்து கொண்டு இருக்கு. சரி இவ்வளவு நீங்க பில்லுங்க. நான் 4 அண்டைக்கு மிச்ச சாமானோட வா. சரி வரட்ட வரும். அண்ணே தயவு செய்து நான் அப்படியே வைப்பேனா? அப்புறம் இப்ப நான் சண்டை பிடிக்கணும் பேர. 4 அண்டைக்கு வருவேன். ஐயோ சாமான போட்டுட்டு என்ன போட 4 அண்டைக்கு வித்து முடிக்கிறேன். இல்ல மிக்கலாம் வேணும் இல்ல. அப்ப நாளை பின்னேரம் பாப்போம். நீங்க வித்து விடுங்க. மற்றது மிச்ச காசு அப்பாட்ட சொல்லி மிச்சம் 10,740 ரூபா அடிக்குது. அதையும் தந்து விடுங்க. என்னடா கடவுளே. நம்ம எடு வாரத்தோடு இந்த ஒரு ஆள் வருது வில்லுங்க வருது. வியாபாரம் நடக்கையில ஆக்கள் வந்து நீ அந்த ஆள் வந்து என்ன கொதிக்க போகுது. அண்ணா என்ன அண்ணா? ஓ தம்பி இல்ல தயவு இப்ப சாமான் வாங்க வராங்க. இல்ல அண்ணா குருணைக்காங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கடை கூட்ட போறேன். ஐயோ நான் சரியா தலைவடியில இருக்கேன். கடை கூட்ட போறேன். அப்படி இந்த சாமான அப்படி கொண்டிருக்கிறேன். டேட் உங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொண்டு போனா அங்க டேட்டை பாருங்க. ஒட்டு மாதத்துக்கு மூலம் டேட் முடிஞ்ச பிஸ்கெட் ஒன்று தந்துருக்கேன். ஒரு கிழமைக்கு முன்னே உன்னோட வந்து சண்டை பிடிச்சான். நேற்று நான் நிக்கல. இது கடையாட்டா நீ சாமானுக்கே டேட் பாக்குற இல்ல விளையாடி கொண்டு நிக்கிற. ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு பிஸ்கெட் வாங்கி நான் சொன்னேன் பிள்ளைகளை போய்த்தாடி இல்ல. நீங்க அந்த கடையில வாங்கினீங்களா? மாறி சொல்லி வந்து சொல்லி இந்த கடை தான் எனக்கு கடை தெரியா. இந்த ஊருக்குள்ள ஒரே ஒரு கடை தான் நீ தான் வச்சிருக்கேன். நான் உங்கள்கிட்ட வந்து மாட்டேன். இல்லாடியா இப்ப வெளியில போய் வண்டி வேணா பக்கத்துல கடை வச்சிருக்கேன்னு வந்து வேணா விளையாடி நம்ம விளையாடி தவறுதல் நடந்து போச்சு. கொம்பனி பிள்ளை என்ன? அது கொம்பனி பிள்ளை என்ன? சரியா இப்ப சரியான ஒண்ணும் செய்யாண்ணே. ஒரு நாள் நான் டேட் போய் கிடக்கு. நான் வந்து இப்ப கேஸ் போட போறேன். போலீஸ்ல போய் கேஸ் போட போறேன். சரியோ என்னண்டா இது 2ஆம் தடவை நடந்து போச்சு. 2ஆம் தடவை நான் நிக்க நடக்கல. இது வந்து ஒரு டேட் எவ்வளவு வித்தியாசம் கிடக்கு. ஒரு நாள் ஒரு தடவை செத்து போவாங்க. என்னன்னா பிள்ளை வைத்திய ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் தான் விளையாடி கொண்டு இருக்கு. வேற சாப்பாடு கொடுத்தீங்க? பிள்ளைக்கு ஒரு சாப்பாடும் இல்ல. பிஸ்கெட் தான் காலமா கொடுத்தாரு. இப்பதான் பாக்குறேன் டேட் முடிஞ்சு போய் கிடக்கு. 1 மாதம் ஆயிட்டோம் டேட் முடிஞ்சு. நீங்க என்ன விசர்த்தனம் ஆயிரும். உங்களுக்கு கடை என்னன்னா ஒழுங்கா நடத்த மாட்டேன். ஒன்று வடிவா பாருங்க. என்ன காசு அப்படிங்க. எனக்கு இந்த காசு தேவை இல்ல. நான் பொடிச்சுக்கு போறேன். நீ என்ன செய்தோ அந்த அவன் அந்த பிஸ்கெட் இந்த கொம்பன் இப்ப வந்த ரெப்புண்டு இந்த கடாபுலே சரி வர அந்த இனி ஒவ்வொரு தரம் பெறப்பறான். இது எல்லாரும் பாய் கொண்டு போட்டான். கடையை பூட்டி போட்டு பறக்க போறோம். அக்கா மறக்கறிக்கா அக்கா கடை பூட்டான்னு சொல்லுங்க. இன்றைக்கு லீவ் பண்ணா கடை பூட்டிக்கிறா கண்டு யாரும் வந்தா கடை பூட்டான்னு சொல்லுங்க. என்ன இந்த ரெப்புக்கு தான் செய்த வேலை பூரா. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்